பாருங்கள் இந்த 4 இடம் இருக்குது, எண்ணிக்கையில் 4 இடம். அப்புறம் எந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னா அது 2 மாதம், இதெல்லாம் இருக்கும். அப்போ அபகீர்த்தி, கெட்ட பெயரோடு இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் இருக்கும் அப்படின்னாக்கா, கெட்ட பேர் வாங்க போகிறது அப்படின்னாக்கா இந்த லக்னத்துக்கு 8, 12 இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். ஐப்பசி மாதம் பிறந்தாலும் அவ்வப்போது கெட்ட பேர் வந்து சேரும். காரணம் என்னென்னா 8ம் 12ம் கிரகம் ரொம்ப கெட்டு போகுது அந்த இடத்துல. ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமாகவே ஆகிவிடுகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அளவு கம்மியாக மகரத்துலேயோ கும்பத்துலேயோ இருந்தாலும் சனி பகவானுக்கு வந்து இது சனி பகவானோட வீட்டில் சூரியன் அமைந்தால் அவர் அங்கேயும் வந்து பகையாக போகிறாரு. அதனால் அங்கேயும் வந்து அவர் பலவீனமாகிறார். ஆக பலம் பலவீனம் பார்த்தா சுபபலம் பெறுகின்ற இடம். பலங்கிறது வேற. 1, 4, 7, 10ங்கிறது கேந்திர பலம். அந்த இடத்துல இருந்தால் பலமாக இருக்கும். அது கெட்டதாக இருந்தாலும் பலமாக இருக்கும், நல்லதாக இருந்தாலும் பலமாக இருக்கும், பெருசாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ இது என்னது, எப்படி பலத்தை எப்படி எடை போடுறதுன்னா, புகழை எப்படி எடை போடுறது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி இருக்குது. அதில் 15% மந்திரிகளை அமைக்கலாம். 234 15%னா 23 ஒரு 33 மந்திரிகளை அமைக்கலாம். 34 மந்திரிகள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த முதல்வருக்கு அதிகாரம் உள்ளது. அது வரைக்கும் அந்த 33 மந்திரிகள் வரைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. 35ஆவது ஒரு மந்திரியை அந்த இவரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னாங்கன்னா கவர்னர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிடுவார், சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிவிடுவார். ஸோ இது இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ டேட்டுக்கு ஒரு 33 மந்திரி இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்திரியோட பேர் தெரியுமா? யாருக்காவது எத்தனை மந்திரி இருக்காங்கன்னா அவங்களோட புகழின் அடிப்படையில் அவர்கள் பதவியை பெறுகிறார்கள். புகழின் அடிப்படையில் தான் பதவியை பெறுகிறார்கள். புகழ்மிக்க ஸ்டாலின் முதல் அமைச்சராக இருக்கிறார். 2வது அமைச்சராக இருக்கிறவர் அவரோட மகனான உதயநிதி ஸ்டாலின். சினிமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் புகழ் பெற்றுட்டு வந்தார். சினிமாவுக்கு ஏன் வராங்க? புகழ் பெறணும் அப்படின்னு வராங்க. ஆக சினிமாவுக்கு வந்துட்டு அவர் அதில் வர்றதுனால 2வது இடத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் 3வது இடத்துல துரைமுருகன் அப்படின்னு நிறைய பேர் வராங்க இல்லையா? நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 10 மந்திரிக்கு மேலே உங்களால் பேர் சொல்ல முடியாது, தெரியாது. மீதி பேர் உங்களுக்கெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியாது. அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 தெரியலாம், அவ்வளோதான் தெரியாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஊர் மந்திரிகளை தெரிஞ்சிருக்கலாம். இப்படி